வெல்கம் டு டிஎன் ஸ்டடி சர்க்கிள். இது ரேஷியோ ப்ரப்போர்ஷனோட செகண்ட் வீடியோ, செகண்ட் பார்ட். இதில் ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்த சம்ஸ் அது ரிலேட்டடாக இருந்த பிவைக்யூஸோ இல்லை ஸ்கூல் புக் சம்ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து லைக் மாடல் வைஸ் தான் சம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணது போக மீதி இருக்க மாடல்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு இது ரிலேட்டடான சம்ஸும் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்த மாடல் ஃபர்ஸ்ட் சம். If rupees 782 be divided into 3 parts proportional to 1/2, 2/3 and 3/4, then the first part is என்ற விகித சமத்தில் 782 ஆனது பிரிக்கப்படுது எனில் முதல் பகுதியின் தொகை என்ன? விகித சமம் ப்ரொபோஷனல்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இது மூணுமே ஈக்குவல் பார்ட்ஸ் தான். லைக் இந்த 782 ரெண்டாக பிரித்தா அதில் ஒரு பார்ட், அதே 782 மூணாக பிரித்தா அதில் 2 பார்ட், அதே 782 4ஆக பிரித்தா அதில் 3 பார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர்ஸை காமனாக மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போது டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுப்போம். 2, 3, 4. எல்சிஎம்மில் எப்போவுமே இது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 இருக்குது, 2 டேபிளில் 4 வரும்னா இந்த 2 நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. 3, 4க்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் போதும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். 2 2s are 4, 4 3s are 12 தானே வருது. அதை தான் முன்னாடி சொன்னேன். இந்த 2 எடுத்துக்க வேண்டாம், 3, 4 மட்டும் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 × 3 × 2 12ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இதை ரெண்டு டைப்பில் சால்வ் பண்ணலாம். லைக் எல்லா டினாமினேட்டரையும் 12ஆக மாற்றிட்டு நியூமரேட்டரையும் 12ஆக மாற்றிட்டும். லைக் டினாமினேட்டர் 12ஆக மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நியூமரேட்டரை மாற்றிட்டு நீங்கள் சம் கண்டுபிடிக்கலாம். திரும்ப சொல்கிறேன். இப்போ 1/2 இருக்குன்னா இதை 12ஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? 6ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். மேலே மறுபடியும் 6ஆல் மல்டிபிள் பண்ணி 6/12ன்னு போடலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ப்ரொபோர்ஷனில் எடுத்து எழுதிப்போம். ஓகேவா? இப்போ இது மூணையும் 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த மெத்தட்லையும் பண்ணலாம். 3 டினாமினேட்டரையும் 12ஆக மாற்றிட்டு ஃப்ராக்ஷன்ஸை வந்து ஒரே டினாமினேட்டராக மாற்றிட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ இது 6 டைம்ஸ் ஆகிடும், இது 4 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 6 6, 2 × 4 8, 3 × 3 9. அப்போ 6:8:9ங்கிற ரேஷியோவில் தான் இந்த 782 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 6:8:9 தான் 1/2, 2/3, 3/4ன்னு எழுதியிருக்காங்க. இதுவும் ஒன்று தான். நம்ம இதை தான் எல்சிஎம் எடுத்து மாற்றிருக்கோம். இப்போ இந்த என்ன கேட்குறாங்க? இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்குறாங்க. இந்த 6 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் 782 இன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்குறாங்க 6 இது மூணையும் ஆட் பண்ணிக்கணும். 6 எப்போவுமே ரேஷியோஸ் கொடுத்து ஏதோ ஒரு பார்ட்டை கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவை ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 8 + 9, 6 + 8 14, 14 + 9 23. மறுபடியும் திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி 23 இல்லை 57 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா யோசிக்கவே வேண்டாம். இது டேரெக்டாக டிவைட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக டிவைட் ஆகிற நம்பர் தான் தருவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் வர சம்ஸு. அவ்வளோ கஷ்டமாக பாயிண்டில் ஆன்சர் வர மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. ஏதோ ஒரு சம் இல்லை 2 சம் அந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்டில் வர மாதிரி கொடுக்கலாம். இந்த 782 கண்டிப்பாக இந்த 23 டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். போட்டு பார்க்கலாம். 3 டைம்ஸ் போட்டோன்னா 3 3s are 9, 3 2s are 6. 78ல் 69 போயிடுச்சுன்னா 9 2. 782ல் 23. ஓகே, அடுத்து 4 3s are 12, 2 பேலன்ஸ் 1, 4 2s are 8 9. ஸோ வந்து ஆன்சர் 34 வரும். இப்போது இதை எதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது? 34 கிடைக்குது. இப்போ 6ஐயும் 34ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். 6 4s are 24, 6 3s are 18, 18 + 2 20, 204. இப்போ இதே சம்முக்கு 8 பார்ட்டும் 9 பார்ட்டும் கண்டுபிடிச்சி போட்டு பாருங்கள். 8 பார்ட் எவ்வளோ வருது, 9 பார்ட் எவ்வளோ வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். If A is to B is equal to 8:12, B is to C is equal to 24:15, then find the ratio of A is to B is to C. ஓகே, இந்த மாதிரி A is to B is to Cன்னு 3 வேரியபிளோ இல்லை 4 வேரியபிளோ எவ்வளோ கொடுத்தாலும் இந்த ஒரு ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? A is to B is to C இப்படி எழுதிட்டோமா? எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A is to B கொடுத்துருக்காங்க 8:12. அதை ஏக்கும் பிக்கும் நேரம் எழுதிக்கோங்க. அடுத்து B is to C கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து
இது பாருங்கள், இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். இது இப்படியே நீங்கள் போட்டும் போடலாம், பட் கொஞ்சம் வேல்யூஸ் பெருசாக வரும். இது சேம் டேபிளில் கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 8 ம் 12 4th டேபிளில் வரும். அப்போ இது வரும் 2:3 வரும். 24 ம் 15 3rd டேபிளில் வரும். அப்போ 8:5 வரும். இப்போ இதுக்கு பதிலாக இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோத்துக்கு கூட நம்ம எழுதிக்கலாம். பெரிய நம்பர் போட்டோம்னா கால்குலேஷன்ஸ் பெருசாக வரும், மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, அண்ட் டைம் வேஸ்ட்டும் கூட. ஸோ உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா தாராளமாக சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2:3, B:Cன்னு கொடுத்துருக்காங்க, 8:5. சில சம்மில் C:Bன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆர்டர் மாற்றி எழுதிக்கலாம். லைக் B:Cன்னு வர மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். அது எந்த தப்பும் கிடையாது. இப்போது A:B, B:C கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, A:B:C கேட்குறாங்கன்னா இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 3 இருக்குது. இங்கே எம்டிஆர் இருக்க ஸ்பேஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 8க்கு பக்கத்தில் எம்டிஆர் இருக்குன்னா இங்கே 8 எழுதிக்கோங்க. ஓகேவா? இது எழுதிட்டு இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 2s are 16, 3 8s are 24, 3 5s are 15. அப்போ 16:24:15 தான் ஆன்சர். The monthly salary of A, B and C are in the ratio of 2:3:5. If C's monthly salary is 1,200 more than that of A, then find B's annual salary. A, B மற்றும் C இன் மாத ஊதிய விகிதம் 2, 3, 5 எனில் C இன் மாத ஊதியம் A இன் மாத ஊதியத்தை விட ரூபாய் 1,200 அதிகம் எனில் B இன் ஆண்டு ஊதியம் என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க, ஆனுவல் சேலரி கேட்குறாங்க. இந்த டேர்ம்ஸ் கொஸ்டினில் நல்லா படித்து லைக் கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போதும் சரி, இப்போருந்து இந்த ஹேபிட் கொண்டு வந்துருங்க. மார்க் டெஸ்ட் போடும்போதே இந்த கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது அந்த பதட்டத்துலையோ இல்லை டென்ஷன்லையோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. மந்த்லி சேலரி கொடுத்து ஆனுவல் சேலரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போது if C's monthly salary is 1,200 more than that of A, அதாவது 5 parts, அதாவது இதான் Cங்கிறது தான் 5 பார்ட், ஏங்கிறது வந்து 2 பார்ட்ஸ். ஓகேவா? இவங்களை விட இவங்க வந்து 1,200 அதிகமாக வாங்குறாங்க. அப்போ 2 விட 5 எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 பார்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 3 பார்ட்ஸ் தான் 1,200. ஓகேவா? அப்போது மந்த்லி சேலரி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், பியோட சேலரியும் அதே 3 பார்ட் தானே இருக்குது. அப்போ பியோட மந்த்லி சேலரியும் அதே 1,200 தானே இருக்கும். ஓகேவா? அதாவது என்னென்னா ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரி வாங்குறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஏவோட சேலரி எக்ஸு, பியோட சேலரி ஒய், சியோட சேலரி வந்து இசட்னு வச்சுக்கோங்க. இவங்களை விட இவங்க வாங்குகிற சேலரி எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 1,200 இருக்குது. இவங்களோட இவங்க எவ்வளோ மடங்கு அதிகமாக வாங்குறாங்கன்னா 3 மடங்கு அதிகமாக வாங்குறாங்க. அதே 3 மடங்கு சேலரி தான் பியோட சேலரியும் இருக்குது. ஒய்ங்கிறது 3 மடங்கு சேலரி, இவங்க 2 மடங்கு சேலரி வாங்குறாங்க, இவங்க 3 மடங்கு வாங்குறாங்க, இவங்க 5 மடங்கு வாங்குறாங்க. இல்லை அப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். 10 பார்ட்ஸ் இருக்கும். இந்த 10 பார்ட்ஸை 2, 3, 5ன்னு பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 பார்ட் வந்து இவங்க ஏ எடுத்துக்கிறாங்க, பி அண்ட் சிஏ வாங்குறாங்க. இப்போது இந்த 2 பேர்த்துக்குமான டிஃப்ரென்ஸே என்ன? 3 பார்ட்ஸ் தான். இந்த 3 பார்ட்ஸோட சேலரி, 3 பார்ட்ஸோட அமௌண்ட் தான் சியோட சேலரியுமே கூட. இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த 3 பார்ட் தான் 1,200ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 1,200ங்கிறது தான் பியோட மந்த்லி சேலரி. இங்கே என்ன கேட்குறாங்க? ஆனுவல் சேலரி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1,200 கூட 12 மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் இந்த 2 0 2 0 வரும். 12 × 12 144, 12 ஸ்கொயர் வரும் இல்லையா? ஸோ 14,400 தான் அவங்களோட சேலரி. இந்த கொஸ்டின் புரியலைங்கிறவங்க திரும்ப 2 தடவை போட்டு பாருங்கள். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டும் பியோட சேலரியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே அமௌண்ட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக 12 மல்டிபிள் பண்ணி போட்டுட்டோம். அடுத்து இஃப் A:B, B:C அந்த A:B ரேஷியோவும் B:C ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ரேஷியோ ஆஃப் C:Aன்னு கேட்குறாங்க. இது நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான் போடுவோம். என்ன பண்ணுவோம்? A, B, C எடுத்து எழுதி வச்சு A:B 2:3, B:C 4:5. ஆர்டர் பார்த்துக்கோங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு. இங்கே A:B, B:C கொடுத்து கொஸ்டினில் C:A கேட்டிருக்காங்க. மாற்றி எழுதுறது என்ன பண்ணுவோம்? எம்டிஆர் இருக்க ஸ்பேசஸில் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதுவோம். இங்கே 3 எழுதுவோம், இங்கே 4 எழுதுவோம். 2 4s are 8, 3 4s are 12, 3 5s are 15.
C is to A கேட்டிருக்காங்க. சியோட ரேஷியோ என்ன 15, ஏவோட ரேஷியோ 8. அப்போது 15:8 தான் ஆன்சர். அடுத்து if A is to B is equal to 4:6, B is to C is equal to 18:5, then A is to B is to C என்னன்னு கேட்குறாங்க. முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான் A is to B is to C போட்டுப்போம். A is to B ஓட வேல்யூ என்ன 4:6, B is to C ஓட வேல்யூ 18:5. இப்போ எம்டியாக இருக்க ஸ்பேசஸில் அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை ஃபில் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிறது தான் எழுதணும், மேலே இருக்கிறதோ கீழே இருக்கிறதோ எழுதிடக்கூடாது. 4 into 18, 4 8s are 32, 4 1s are 4, 72. 6 into 18, 6 8s are 48, 6 1s are 6, plus 4 102, 6 5s are 30. ஓகே, இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இது ஒரு டைம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் டேபிளில் பண்ணோன்னா 3 2s are 6, பேலன்ஸ் 3 4s are 12, 3 3s are 9, 3 6s are 18, 3 10s are 30. திரும்ப இது தேர்ட் டேபிளில் ஸோ 2 டேபிளில் பண்ணோன்னா 2 12s are 24, 2 18s are 36, 2 5s are 10. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வந்துருச்சு 12:8. இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ 12:18:5ங்கிறது தான் ஆன்சர். நம்ம வந்து இதோட நோட் பண்ணிக்கோங்க. இந்த முன்னாடி சம்மில் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றணும் இல்லையா, இந்த சம்மில் இங்கே வந்து கொடுத்துருக்க 2 ரேஷியோவும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றணும். ஆனால் இங்கே வந்து ஒரு ரேஷியோவை தான் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்ற முடியும். 4:6 18:5 மாற்ற முடியாது. அப்போது நீங்கள் மாற்றாதீங்க, அப்படியே வச்சு 4:6 வச்சு போடுங்க. கொடுத்துருக்க 2 ரேஷியோவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்ற முடியுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தால் மட்டும் 2ஐயும் மாற்றுங்க. இப்படி வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து if A is to B is equal to B is to C, then A power 4 is to B power 4. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா A by B is equal to B by Cன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்போ A is equal to என்ன, இந்த B அங்கே கொண்டு போயிடுவோமா, அப்போ க்ராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். B ஸ்கொயர் பை C இருக்கும். அப்போ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு Cன்னு மாறிடும். ஓகேவா, இப்போ B ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே A பவர் 4 is to B power 4 கேட்குறாங்க. அது A power 4 by B power 4ன்னு எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ இந்த A power 4 அப்படியே வச்சுக்கிறோம். B power 4 B ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா, நமக்கு கிடைச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாமா. அப்போ A பவர் 4 by B ஸ்கொயருக்கு பதிலாக AC த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. எழுதிட்டோன்னா இந்த ஸ்கொயர் உள்ளே இருக்க 2 இதுக்குமே வரும். ஓகேங்களா, அப்போது A பவர் 4 by A ஸ்கொயர் இன்ட்டு C ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா, இப்போது இங்கே இருக்க ஸ்கொயரும் இங்கே இருக்க பவர் 4ம் கேன்சல் ஆகும். அதாவது டிவிஷனில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிவிஷனில் சேம் பேஸ் இருந்து பவர் இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன்னா பவரை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், A ஸ்கொயர் பை C ஸ்கொயர் இருக்கும். அது எப்படி எழுதிக்கலாம், A ஸ்கொயர் இஸ் டு C ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். கொடுத்துருக்க ரேஷியோ வச்சு B ஸ்கொயர் வேல்யூ எடுக்கிறோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து if A is to B is equal to, இந்த சம் ஹோம்ஒர்க். நம்ம இப்போ ஆல்ரெடி இதே மாதிரி 2 சம் பார்த்துட்டோம். இது ஹோம்ஒர்க் போடுங்க. A by B is equal to 3/5, B by C is equal to 4/7, then A is to B is to C. அதே மாதிரி தான் A by B A is to Bன்னு எழுதிக்கலாம். ஸோ 3:5, B is to C 4:7ன்னு எழுதிக்கலாம். முன்னாடி கொடுத்த ஹோம்ஒர்க் சம் மாதிரி தான் இதையும் போடுங்க. 3:5 4:7 எழுதிட்டு இங்கே எம்டி ஸ்பேஸில் இருக்கிறத பக்கத்தில் அப்படியே எழுதிக்கிறோம். எம்டி ஸ்பேஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எழுதிக்கிறோம். மல்டிபிள் பண்ணோன்னா 12:20:35. அடுத்து if A plus B plus B plus C plus C plus A is equal to 6:7:8 and A plus B plus C is equal to 14, then find the value of C. இதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க. A plus இங்கே கொடுத்துருக்கிறது வேல்யூ, இங்கே கொடுத்துருக்கிறது ரேஷியோக்கும் வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இங்கே ஏக்கு ஒரு நம்பரை அஸ்யூம் பண்ணுவோம் இல்லையா, அந்த நம்பர் 3ஐயும் ஆட் பண்ணால் 14 வரும். அதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷனோட மீனிங். இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ரேஷியோ. இந்த A ப்ளஸ் B B ப்ளஸ் C ப்ளஸ் ஏங்கிறது 6:7:8 ரேஷியோவில் இருக்குது. இதோட ஆன்சர் 6 மடங்கு இல்லை இருக்குது. இதோட ஆன்சர் 7 மடங்குலையும் இதோட ஆன்சர் 8 மடங்குலையும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போது A ப்ளஸ் பியை 6xன்னு வச்சுக்கிறோம், B ப்ளஸ் சியை 7xன்னு வச்சுக்கிறோம், அண்ட் C ப்ளஸ் ஏவை 8
எக்ஸ்னு வச்சுருக்கோம். இப்போ இது மூணையுமே ஆட் பண்ணுங்கள். இங்கே 2a இருக்கா, 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் 2c இஸ் ஈக்குவல் டு இது மூணையும் ஆட் பண்ணுவோம். 6 + 7 13, 13 + 8 21 எக்ஸ்னு வரும். இப்போ இங்கே இருக்க 3 2a 2b 2cலையும் 2 காமனாக வெளில எடுத்தோம்னா 2 × a + b + c இஸ் ஈக்குவல் டு 21 எக்ஸ்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த a + b + cக்கு இந்த 2 கொண்டு போய் அங்கே மல்டிபிள் இல்லை இந்த a + b + cக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 14 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2 × 14 இஸ் ஈக்குவல் டு 21 எக்ஸ். ஓகே, 2 × 14 இஸ் ஈக்குவல் டு 21 எக்ஸ்ன்னு எழுதிட்டோமா? இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 2 × 14 / 21 எழுதணும்னா 14 21 7th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 7 2s are 21, 7 3s are 21. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4/3ன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது a + b + cலேருந்து a + bயை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா சி வேல்யூ கிடச்சிரும்ல. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். a + b + cலேருந்து சி வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். a + b + cயோட வேல்யூ என்ன? 14. 14லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? a + bயை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். a + b என்ன? 6x. எக்ஸோட வேல்யூ என்ன? 4/3. இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா 2 வேணும். 14 - 2 4s are 8 இஸ் ஈக்குவல் டு 6. 6 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3ஓட ரேஷியோவை எடுத்து ஈக்குவேஷன் போட்டு a + b + c அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப இந்த எக்ஸ் வேல்யூ வந்து எந்த கொஷின் எந்த லெட்டருக்கோட வேரியபிளோட ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு a + bயை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து, if rupees 510 be divided among A, B, C in such a way that A gets 2/3 of what B gets and B gets 1/4 of what C gets, then their shares are respectively. ரூபாய் 510 A, B மற்றும் Cக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. A என்பவர் இதில் B பெறும் தொகையில் 3/2 பெறுகிறார். B என்பவர் இதில் C பெறும் தொகையில் 4/1 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டு தொகைகள். ஃபைட் என்ன 3 ஷேராக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட், நமக்கு புரிஞ்சுக்கிற ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எப்படியாவது எழுதுவோம். ஓகேவா? A gets 2/3 of what B gets. அப்போ A வந்து பியோட 2/3 பார்ட் கிடைக்கிது ஏக்கு. அண்ட் B gets 1/4 of what C gets. ஓகேவா? இப்போது இப்படி இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்னா A இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிற பி டினாமினேட்டரில் வந்துருச்சுன்னா 2/3 ஆகிடும். அதே தான் இங்கேயும் B/C இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆகிடும். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாமா? A is to B is to Cன்னு. அப்போது 2 is to 3, 1 is to 4. இப்போ எம்டி ஸ்பேசஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கலாம். 2 1s are 2, 3 1s are 3, 3 4s are 12. இப்போது நீங்கள் இதை வந்து இந்த 510 3ஆவும் பிரிச்சும் போட்டு பார்த்துக்கலாம். இல்லைன்னா ரேஷியோஸில் வந்து 2:3:12 வர மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஒருவேளை 2 ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வேணால் நம்ம 510 டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள் 11 ப்ரைம் நம்பர். கண்டிப்பாக இந்த 4 36 இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ரேஷியோவே என்ன? 4:11:36. அடுத்து இங்கே 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இதை வந்து 9th டேபிளில் போனோம்னா 9 1s are 9, 9 4s are 36, 9 1s are 9, 1:4:1 ரேஷியோவில் வருது. இங்கே 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5:12:36 ரேஷியோவில் இருக்குது. இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது 3 3rd டேபிளில் வர நம்பர்ஸ். 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் நம்மளுக்கு 2:3:12 ரேஷியோவில் இருக்குது. இப்படியே நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். நான் வேணால் இந்த ஒரு சம் மட்டும் உங்களுக்கு இந்த 510 இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு பார்ட் டிவைட் பண்ணி காட்டுறேன், இது 2 பார்ட் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 510 × 2 பார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க ரேஷியோஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். 2 + 3 5, 5 + 12 17, 510 ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது 17th டேபிளில் வர நம்பராக தான் இருக்கும். அண்ட் வந்து 3 டைம்ஸ் போடலாம். நான் எப்படி டக்குன்னு 3 டைம்ஸ்னு சொல்கிறேன்னா டிவிசிபிலிட்டி ரூல். 5 + 1 6. அப்போ 510ங்கிறது 3rd டேபிளில் வரும். இங்கே 17 இருக்குது. அப்போ 17 3 கூட டிவைட் பண்ணி பாருங்கள். 3 7s are 21, 3 1s are 3, 4 5 51.
இப்போ 30 டைம்ஸ் வரும். 2 0s are 0, 2 3s are 6. இது ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டாலுமே இந்த ஆப்ஷன் போட்டுடலாம். இல்லை இதை மல்டிப்ளை பண்ணாமல் இந்த 17 டேபிள்லாம் வச்சு யோசிச்சு போடாமல் ரேஷியோஸை வச்சும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து Ramya earned per month rupees 28,296. She utilized her salary in the ratio 4:1:3 for education, savings and other expenses respectively. Find her savings. ரம்யா ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 28,296 சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் இதர செலவுகள் செய்கிறார். எனில் அவர் சேமிக்கும் தொகை எவ்வளவு? ஓகே, அவங்க நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் பார்க்கும்போது இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். ஓகேவா? அவங்க டோட்டல் அமௌண்ட்டில் 4:1:3 இந்த ரேஷியோ எஜுகேஷன், சேவிங்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஒரு பார்ட்டை சேவிங்ஸ்க்கு தராங்க, மீதி ரெண்டையும் அவங்க செலவு தான் பண்ணுறாங்க. ஓகேவா? எஜுகேஷனுக்கு பண்ணாலும் அது எக்ஸ்பென்சஸ் கணக்கில் தான் வரும். சேவிங்ஸ் வந்து ஒன் பார்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒன் பார்ட் எவ்வளோன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அந்த ஒன் பார்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் தானே. பார்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ரேஷியோஸை ஆட் பண்ணணும். 4 + 1 5, 5 + 3 8. 8ஆல் டிவைட் பண்ணலாமா? 8 3s are 24, பேலன்ஸ் 4, 8 5s are 40. இதில் இது 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இருந்தாலும் ஃபுல்லாக டிவைட் பண்ணி காட்டுறேன். பேலன்ஸ் 2, 8 3s are 24, பேலன்ஸ் 5, 8 7s are 56. இப்போ 3,537. இந்த டைரக்ட் டிவிஷன் போட்டு பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லைக் டைம் சேவிங். எல்லா டைமும் இந்த டிவிஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, A gets double of what B gets and B gets double of what C gets. Find the ratio of B is to C. ஓகே, B பெறுவது போல் 2 மடங்கு A பெறுகிறார், C பெறுவது போல் 2 மடங்கு B பெறுகிறார் எனில் B is to C இன் விகிதத்தை காண்க. A gets double of what B gets. அப்போ B விட 2 டைம்ஸ் அதிகமாக வாங்கிக்கிறாங்க. அப்போ A by B யோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? 2/1 இருக்கும். அதே மாதிரி B gets what double of C gets. ஓகே, இங்கே வந்து B is to C தான் கேட்டிருக்காங்க. A is to B is to C கூட கேட்கலாம். அப்போ இது நமக்கு தேவையே கிடையாது. டேரெக்டாக B is to C போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். B by C is equal to 2/1. 2:1 தான் ஆன்சர். ஓகேவா? இது நம்மளுக்கு தேவையே இல்லை. B is to C தான் கேட்டிருக்காங்க. A is to B is to C கேட்டால் தான் நம்ம ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அது நமக்கு தேவையே இல்லை. ஓகே, in 3 vessels of 10-liter capacity mixture of milk and water, in 3 vessels of 10-liter capacity mixture of milk and water is filled in the ratio of milk and water 2:1. Okay, question la full stop வைக்கலாம். In 3 vessels of 10-liter capacity mixture of milk and water is filled. The ratio of milk and water are 2:1, 3:1 and 3:2 in the respective vessels. If all the 3 vessels are emptied into a single large vessel, find the ratio of milk and water in the resultant mixture. 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரங்களில் முறையே 2 1 3 1 மற்றும் 3 2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது. 3 பாத்திரங்களில் உள்ள கலவைகள் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றப்படுகிறது எனில் பெரிய பாத்திரத்தில் உள்ள கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? என்னன்னா கொஸ்டினில் ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, 3 வெசல் இருக்குது, 3 பாத்திரம் இருக்குது. இது மூணுமே 10 லிட்டர்ஸ். இது மூணுலேயும் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ ஃபஸ்ட்டு மில்க் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் 2:1, 3:1, 3:2ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 லிட்டர் பாத்திரம், பெரிய பாத்திரத்தில் ஊற்றிட்டாங்கன்னா இதோட ரேஷியோ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது இது எரேஸ் பண்ணிடுறேன், சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது 10 லிட்டர் இருக்குது. நான் இதை மில்க் ஒரு கலர்லேயும் வாட்டர் ஒரு கலர்லேயும் உங்களுக்கு ரேஷியோ எழுதுகிறேன். மில்க் வந்து ஆரஞ்சில் எழுதுகிறேன். 2 3 3. அதே வந்து வாட்டர் வந்து 1 1 2ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த சம்மை நம்ம வந்து எப்படி எடுத்து போகணும்? ரேஷியோ தான் நான் எப்போவும் ஆட் பண்ணுவோன்னு சொன்னேன் டோட்டல் பார்ட்டுக்கு. அப்போது இது 2/3 பார்ட் இருக்குது, இது 1/3 பார்ட் இருக்குது.
அண்ட் வந்து இது 3/4 பார்ட்ஸ் இருக்குது. ரேஷியோ ஆட் பண்ணுங்கள். 3 + 1 1/4 பார்ட் இருக்குது. இதுவும் வேறு கலர்லேயே இருக்குது. இங்கே இந்த 10 லிட்டரை 3ஆக பிரிச்சுருக்காங்க. இங்கே 10 லிட்டரை 4ஆக பிரிச்சுருக்காங்க. இங்கே அதே 10 லிட்டரை 5ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இப்போ 2/3 3/4 3/5 1 1 2. ஓகேவா? இந்த பக்கம் இந்த கலர் ஆரஞ்சு வந்து மில்க், இந்த கலர் வந்து ஒயிட். ஓகேவா? இப்போது இது எல்லாமே பாருங்கள் இன்டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ், லைக் வேறு வேறு டினாமினேட்டர்ஸ் இருக்குது. பட் அளவு வந்து ஒரே அளவு தான். இப்போ எல்லாத்தையும் காமன் டினாமினேட்டராக மாற்றிட்டா உங்களுக்கு சம் சால்வ் ஆகிடும். 3 4 5 மூணுக்கும் எல்சிஎம் எடுப்போம். இது மூணுமே பாருங்கள் ப்ரைம் நம்பர். இதுக்கு நீங்கள் தனியாக போட்டு கால்குலேட் பண்ண வேண்டாம். இது மூணையுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 5s are 20 20 × 3 60. இப்போ 60 லிட்டர்ஸ் தான் வந்து 60ங்கிறது தான் வந்து இதோட எல்சிஎம். இப்போ இந்த 10 லிட்டரை 60 பார்ட்டாக பிரித்து தான் நம்ம வந்து சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, கொடுத்துருக்க எல்லா ரேஷியோவையும் by 60 மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு மில்க்கு. இப்போ 3 கூட என்ன மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும்? இன்ட்டு 20 மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர் ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர்லையும் பண்ணும். 2 × 20 40. அதே மாதிரி 4 கூட 15 மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும். அப்போ மேலே நியூமரேட்டர்லையும் 15 மல்டிபிள் பண்ணுறோம். 3 × 15 45. ஓகே, அடுத்து 5 கூட 12 மல்டிபிள் பண்ணால் 60 கிடைக்கும். அப்போ 3 கூடயும் 12 மல்டிபிள் பண்ணுறோம். 3 2s are 6 3 1s are 3. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேறு வேறு கலரில் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து அட் அ டைமில் மல்டிபிள் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ அதே தான் 20 மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே 20 வரும், இங்கே 15, இங்கே 24, இங்கே 12 மல்டிபிள் பண்ணுவோம், இங்கேயும் 12 மல்டிபிள் பண்ணுவோமா? இங்கே 15னா இங்கேயும் 15 மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே 20னா இங்கேயும் 20 மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே, இப்போது மில்கோட அமௌண்ட் இது ரேஷியோவை மட்டும் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா 40 + 45 + 36. 5 + 6 11, 3 + 1 4, 4 + 4 8, 8 + 4 12, 121. 121 ஒரு ஆப்ஷன் 2 இருக்குது, மீது ரெண்டும் எலிமினேட் ஆகிடும். அடுத்து மில்க் ஆட் பண்ணுவோம். மில்க் ஆட் பண்ணோன்னா 20 15 24 9 59. அப்போது 121:59 ரேஷியோ தான் அந்த 30 லிட்டர் வெசலில் வந்து பாலும் தண்ணியோட ரேஷியோ வந்து 121:59. எப்போவுமே இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷியோ வந்து வேறு வேறு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பட் சேம் குவான்டிட்டினா அதை ஒரே ரேஷியோவாக மாற்றணும், இல்லைனா ஒரே பார்ட்ஸ் ஆஃப் ஷேராக மாற்றணும். இங்கே வந்து 3 பார்ட் 4 பார்ட் 5 பார்ட்டாக பிரிச்சுருந்தாங்க. அதை நம்ம வந்து மொத்தமாக எல்லாத்தையும் 60 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பெரிய சம்ஸ் திரும்ப போட்டு பாருங்கள். ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் டக்குன்னு போட்டுருவீங்க. அடுத்து, if 3a = 5b = 60, then find a is to b is to c. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. இப்போ இது 2 எடுத்துக்கலாம். இது 2 எடுத்துட்டோம்னா 3a = 5b. இப்போ b கீழே வந்துடும். a/b = 5/3. அப்போ a is to b = என்ன வரும்? 5:3ன்னு வந்துடும். ஓகே, அடுத்து இது 2 எடுத்துக்கலாம். 5b = 60. அப்போ b/c = 6/5. அப்போ b is to c = 6:5. இப்போ a is to b is to c கேட்குறாங்க. அப்போது 5:3 6:5. இங்கே 3 வந்துடும், இங்கே 6 வந்துடும். மல்டிபிள் பண்ணோன்னா 5 6 are 30, 3 6 are 18, 3 5 are 15. இது மூணையும் தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 times are 30, 3 6 are 18, 3 5 are 15. அவ்வளோதான். தேங்க்ஸ். அடுத்து இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். இங்கே இது ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து 5th டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் பண்ணாதீங்க, அப்படியே சால்வ் பண்ணி போடுங்க. இதுவும்
homework சொல்லலாம். Okay. If the ratio of green, yellow and black balls in a bag is 4:3:15, then if there are 40 black balls in it, then the total number of balls is. அதாவது ஒரு பேக்கில் க்ரீன், எல்லோ அண்ட் பிளாக் பால்ஸ் இருக்குது. அதோட ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 4:3:5. க்ரீன், எல்லோ, பிளாக். ஓகே, இப்போ அதில் 40 பிளாக் பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 5 பார்ட் வந்து அந்த ரேஷியோவில் 5 பார்ட் வந்து 40 பால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டலாக எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். 4 + 3 7, 7 + 5 12. இப்போ 12 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம ரேஷியோவில் போட்ட மாதிரியே போடலாம், பர்சன்டேஜில் போட்ட மாதிரியே போடலாம். 12 × 40 / 5. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதால் டிவைட் பண்ணுறோம். 5 8s are 40, 8 2s are 16, 8 1s are 8, 96. இப்போ டோட்டலாக 96 பால்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் க்ரீன் பால்ஸ் எவ்வளோ, எல்லோ பால்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. Then the largest number. இப்போது இங்கே ஆவரேஜ்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. 3 எண்களின் விகிதம் 4, 5, 6. அதனுடைய சராசரி 25. ஆவரேஜ் சராசரிலாம் என்னென்னா, ஆவரேஜ்னால் என்னென்னா எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணும். அதாவது இப்போ இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இது 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் ஆவரேஜ். அதை இப்படி சொல்லுவாங்க, சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கிரிக்கெட்டில் கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு ஓவரில் வந்து 5 6 ஒரு ஓவரில் வந்து 1 4 6 0 1 2. இதுதான் வந்து ஒரு ஓவரில் வந்து ஒரு பேட்ஸ்மேன் எடுத்த ரன்னுன்னா இதோட ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 1 + 4 5, 5 + 6 11, 11 + 1 12, 12 + 2 14. மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன? 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் ஆவரேஜ். அதாவது அவரோட அந்த ரன்னில் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ ரன், ஒரு ஓவரில் எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரன்ஸோட ஆவரேஜ். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாவை ஆட் பண்ணி எவ்வளோ டேட்டா இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க, எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 3 நம்பர்ஸ் வந்து 4:5:6ன்னு கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு தெரியாது, ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 4x, 5x, 6x. இதோட ஆவரேஜ் 25ன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ்னால் என்ன சொன்னேன்? சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 25ன்னு சொல்லியாச்சு. இப்போது இதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 4 + 5 9, 9 + 6 15x is equal to 25. இங்கே டினாமினேட்டரில் இருக்க 3 அங்கே மல்டிப்ளிகேஷனில் போயிடும். x is equal to 25 × 3/15. தேர்ட் டேபிளில் பண்ணோன்னா ஃபிஃப்த் டேபிளில் பண்ணோன்னா 5 3s are 15, 5 5s are 25, 3 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ 5. இப்போது இது 3லேயுமே இருக்கிறதே பெரிய நம்பர் என்ன? 6. அப்போ 6 கூட இந்த 5ஐ மல்டிபிள் பண்ணுங்கள், 30. இதுதான் 6 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர். அதில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 30 தான் வரும். அந்த ஆன்சர். அடுத்து இப்போது 3 ரேஷியோ பார்த்தோம். அடுத்ததே 4 ரேஷியோ இருந்தால் என்னென்னு பார்க்குறோம். A:B:C:D. அதே மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. 2:3. B:C வந்து 2:4ன்னு கொடுத்துருக்காங்க. C:D வந்து 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது எம்டி ஸ்பேஸஸில் வந்து பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதுவே எழுதுகிறோம். 3 3, இங்கே 4, இங்கே 2, இங்கே 2 2. A:D என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். 2 2s are 4, 4 2s are 8.
இல்லை A/D தானே கேட்டிருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் ஏவும் டியும் மட்டுமே கூட மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். 3 4s are 12, 12 into 5 60. இப்போது 8ஐயும் 60ஐயும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4 2s are 8, 4 into 15 வந்து 60 வரும். பாருங்கள், 4 5s are 20, 4 into 4 5 6. அப்போ 2:15 தான் ஆன்சர். இது நீங்கள் கண்டுபிடிக்கணும் கூட இல்லை, வேணால் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 2s are 4, 4 3s are 12 வரும். இங்கே 3 2s are 6, 6 4s are 24 வரும். A/D மட்டும் கேட்டதுனால இதை எடுத்துக்கலாம். இதே A/B/C/D கேட்டாங்கன்னா இதை ஆன்சராக எழுதிக்கலாம். ஓகே. A sum of money is to be distributed among A, B, C and D in the proportion of 5:2:4:3. If C gets 1000 more than D, what is B share? ஓகே, C வந்து Dயை விட 1000 அதிகமாக வாங்குறாங்க. அப்போ 4 பார்ட் 3 பார்ட் இருக்குது. ஓகேவா, 4xன்னு வச்சுப்போம். 4x minus 3x எவ்வளோ? இவங்களோட இவங்க எவ்வளோ பார்ட் அதிகமாக வாங்குறாங்க? 1000 அதிகமாக வாங்குறாங்க. 4x minus x என்ன? 3x என்ன? x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1000. இப்போ யாரோட ஷேர் கேட்டிருக்காங்க? பியோட ஷேர் கேட்டிருக்காங்க. பியோட ரேஷியோ என்ன? 2. அப்போது 2 into 1000 2000. இதே மாதிரி இந்த சமயம் சால்வ் பண்ணலாம். முன்னாடி பார்த்தோம். இந்த சம், the monthly salary of A, B and C are in the ratio 2:3:5. C's monthly salary is 1200 more than A கொடுத்துருந்தாங்களா? அப்போது A வந்து C வந்து 5x, A வந்து 2xனால் எவ்வளோ? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1200. 5xல 2x போயிடுச்சுன்னா 3xோட வேல்யூ என்ன? 1200ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பியோட சேலரி எவ்வளோ? அதுவும் 3x தான். ஸோ இந்த 1200 தான் பியோட சேலரியும் கூட. இல்லை இங்கே எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப கொண்டு போய் பியில் சப்ஸ்டியூட் பண்ணினாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா, பியோட வேல்யூ 3 into 400 is equal to 1200 வரும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சம். There are 2 mixtures of milk and water. In one mixture, mixture 1, ratio of milk and water is 5:3. In the second mixture, ratio of milk and water is 5:4. In what ratio these 2 mixtures are mixed to get milk and water in the ratio 4:3? பாலும் நீரும் கலந்த இரு கலவைகள் உள்ளன. முதல் கலவையில் பால் நீரின் விகிதம் 5:3 எனவும், இரண்டாவது கலவையில் பால் நீரின் விகிதம் 5:4 என உள்ளது. இரு கலவையையும் எந்த விகிதத்தில் கலந்தால் பாலும் நீரும் 4:3 என்ற விகிதத்தில் இருக்கும்? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மிக்சர் 1, மிக்சர் 2 ரெண்டு இருக்குது. இதில் மில்க்குக்கும் வாட்டருக்கும் ஆன ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா 5:3னும் 5:4ன்னு இருக்குது. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் மில்க், இந்த மிக்சர்லேருந்து கொஞ்சமும் இந்த மிக்சர்லேருந்து கொஞ்சத்தையும் எடுத்து இன்னொரு வெசலில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி மிக்ஸ் பண்ணால் இதில் மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்னவாக இருக்கணும்னா 1:3 இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது மொத்தத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணல, இதுலேருந்து கொஞ்சத்தையும் எடுக்கணும். அது ரெண்டையும் எடுத்து இங்கே மிக்ஸ் பண்ணோம்னா 1:3 வரணும். ஓகேவா? ஓகே, சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போது இந்த மாதிரி சம்ஸை வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அது என்ன அலிகேஷன் மெத்தட்னா, ஒன்றும் லைக் புதுசாக எதுவும் இல்லை, புதுசாக தான், பட் கஷ்டமாக எதுவும் இல்லை. எப்படின்னா, இப்போது கொடுத்துருக்கிற மிக்சர்ஸை வந்து அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு எழுதிப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் எழுதணுமா, ஃபைனல் மிக்சரையும் சேர்த்து எழுதுவோம். ஃபஸ்ட்டில் வந்து மில்க் அண்ட் வாட்டர் வந்து 5/8 3/8 இருக்குது. அண்ட் செகண்டில் 5/9 4/9 இருக்குது. அண்ட் ஃபைனல் மிக்சரில் 4/7 3/7 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மில்கை மட்டும் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். மில்கை மட்டும் எடுத்தாலுமே மில்க் மட்டும் எடுத்தோம்னா மில்கோட ரேஷியோவை 5/8 அண்ட் செகண்ட் மிக்சரில் மில்கோட ரேஷியோ 5/9. இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4/7ங்கிற ரேஷியோவில் மில்க் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த மெத்தட் இப்படி தான் சால்வ் பண்ணுவோம்.
ஓகேவா? இதான் டயக்ராம் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே இருக்கிறத இங்கே சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஓகேவா? 5/8 4/7 சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். 5/9 4/7 சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். அண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர் எப்பவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். மைனஸ் வேல்யூவில் ஆன்சர் வராது, வரவும் கூடாது. ஓகேவா? இப்போ 5/8ஐயும் 4/7ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இது ஒன்று ப்ரைம் நம்பர், ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்காக மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 7 8 சார் 56. அடுத்து கிராஸ் மல்டிபிள். இங்கே என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எடுத்துகிறேன். அவ்வளோதான், புதுசாக இங்கே எதுவும் இல்லை. 5 7 சார் 35, 4 8 சார் 32. சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 3/56 வரும். அப்போது இங்கே 3/56. அடுத்து இது ரெண்டையும் பண்ணுறோம். 4/7 minus 5/9. 7 9 சார் 63, 4 9 சார் 36, 7 5 சார் 35. ஆன்சர் 1/63 வரும். இப்போ இந்த 1/63ஐயும் 3/56ஐயும் ரேஷியோவை எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணோன்னா 9 7 சார் 63, 9 8 சார் 56. இப்போது இதை கொண்டு போய் மேலே மல்டிபிள் பண்ணுவோம். 7 3 சார் 27/8ன்னு ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 27/8 இல்லைன்னா 27:8ன்னு வரும். ஓகேங்களா? சரி, இதை கொண்டு போய் மேலே மல்டிபிள் பண்ணுவோம், இதை கொண்டு போய் மேலே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 8:27ன்னு ஆன்சர். ஓகே, இப்போ 8:27 வந்துருச்சு. ஆனால் இங்கே ஆப்ஷன் இப்படி இல்லை. இவர் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் வந்துருச்சு, நமக்கு வந்த ஆன்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுருங்க. இப்போது இந்த 4 ஆப்ஷனில் எது லைக் மார்க் பண்ணாலும் மார்க் வருமானு கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 8/27 இதை வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ பண்ணுங்கள். 27ஐ 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 3s are 24, பேலன்ஸ் 3.0. 8 3s are 24, பேலன்ஸ் 6. இப்போ 3.3 வருது. அப்போ 1:3 3.3ன்னு வருதா? அப்போ 1:3 தான் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அதனால் 1:3. மேபி இவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது இப்படி மீன் பண்ணியும் கொடுத்துருக்கலாம். பட் சால்வ் பண்ணால் எக்ஸாக்ட் ஆன்சர் 8:27. இந்த மாதிரி அந்த ஆன்சருக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பட் நீங்கள் போட்ட மெத்தட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்து, in what proportion must a grocer mix wheat at 2.4 per kg and 2.8 per kg so as to make a mixture of worth 2.52 per kg? ஒரு கடைக்காரர் ரூபாய் 2 கிலோ கோதுமையையும் ரூபாய் 2.88 கிலோ கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும்? அதாவது 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் வீட் இருக்குது. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவர் வந்து ₹2.52 விற்கணும். அப்போ அது என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த மெத்தட் மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணுவோம். இதை எலிகேஷனல் மிக்ஸ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க. நமக்கு என்ன வேல்யூ வேணுங்கிறத சென்டரில் எழுதிக்கோங்க. மீதி 2 வேல்யூவை 2 சைட்லேயும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போது பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 2.52 minus 2.04. இந்த பாக்ஸ், இந்த ரவுண்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் போகணுன்னு அவசியம் இல்லை, நமக்கு அதுக்கு மார்க்கும் இல்லை. ஃபோர் இப்போது 0.48 வரும். சாரி, இங்கே 0.48 வரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். 2.88லேருந்து 2.52 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 0.36 ஆன்சர் வரும். இப்போது இந்த 36யும் 48யும் வந்து 36யும் 48யும் நம்ம ரேஷியோவை எடுத்துக்கிட்டோம்னா 12th டேபிளில் 12 3s are 36, 12 4s are 48. அப்போ 3:4 தான் ஆன்சர். இந்த மெத்தடு ஒரு 2-3 சம்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. லைக் ஏதாவது புக் பேக் சம்ஸ், ஸ்கூல் புக் சம்ஸோ இல்லை பிஒய்க்யூஸோ நிறைய எடுத்து இந்த மிக்ஸ்சர் சம்ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா?
What is the approximate ratio of the length of the sides of a golden rectangle? இந்த golden rectangle போன வீடியோவில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். கோல்டன் ரெக்டாங்கிள்னால் ஒன்றும் இல்லை, கோல்டன் ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா? இங்கே அப்ராக்சிமேட் ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம கோல்டன் ரேஷியோ என்னென்னு பார்த்தோம், 1.1:1.6ன்னு பார்த்தோம். அதுதான் இங்கே ஆப்ஷன்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? If 7:5 is in proportion to x is to 25, then the value of x, அதாவது இது வந்து இப்படி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 7:5 வந்து x is to 25க்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி எழுதுவோம்? 7:5 is equal to x/25ன்னு எழுதுவோமா? 5 5s are 25, 5 7s are 35. அப்போ x is equal to 35 தான் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் எப்படி போட்டிருப்போம், எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிருப்போம். 7/5 into 25, 5 5s are 25, 5 7s are 35. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் 11/x. Find the value of x from the following equal ratios. 11 is to x proportion to 6 is to 66 equal to 6/66 ன்னு இருக்கும். 6 11s are 66, 11 இப்போ எக்ஸ் அங்கே மேலே போய்டும். இங்கே 11 into 11 இருக்கும், அதுதான் 11 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து if 7:5 is in proportion to x is to 25, then x is, இதே சம் தான், ரிப்பீட்டட் சம் போல் திரும்ப வந்திருக்கு. Find the value of x if 3:27 is to 4/4 is to x. in sum homework போடுங்க. 3/27 is equal to 4/x-னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. If x is to 24 is proportion to 3 is to 8, then the value of x. இந்த சம்மும் அதே மாதிரி தான். x/24 is equal to 3/8, 8 3s are 24, x is equal to 9. அடுத்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. if 0.75 is to x is proportion to 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இப்படியே மல்டிபிள் பண்ணுவோம். 5 1s are 5, இங்கே 15 வரும். 5 1s are 5, பேலன்ஸ் to 25 வரும். இப்போ 8 கொண்டு போய் 15 கூட மல்டிபிள் பண்ணோன்னா, 0.15 கூட மல்டிபிள் பண்ணோன்னா 5 8s are 40, 8 1s are 8, 9 10 11 12. கொஸ்டினில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும். ஸோ ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும். டெசிமல் பாயிண்ட் எப்போவும் ரைட் டு லெஃப்ட் தான் பார்க்கணும். அப்போது 1.2 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 32:13:29. இந்த சம்மு ஆக்சுவலாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனே கிடையாது, இது ரீசனிங்கில் வர சம்மு. கொஷின் பார்த்தோன்னே இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் வர மாதிரி, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஆன்சர் வரலையேன்னு வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இது வந்து ரீசனிங் சம்மா இல்லை ஆப்டிடியூட் சம்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த மெத்தடில் போட்டு பாருங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா உடனே இது வந்து என்ன ரீசனிங்கில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிங்க. ஓகேவா? இங்கே 32:13:29 கொடுத்துருக்காங்க. இங்கே இது என்ன ஃபார்மேட்டில் என்ன பேட்டர்னில் இருக்குன்னா, 3யும் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட் டிஜிட் ஸ்கொயர், செகண்ட் டிஜிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் டிஜிட் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன, இங்கே 3 ஸ்கொயர் என்ன 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4, 9 + 4 13. இப்போ இதே பேட்டர்னை இங்கே அப்ளை பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் 4, 9 ஸ்கொயர் 81, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 85. ஒரு சம் பார்த்தோன்னே இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ரீசனிங்கில் சம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்லையோ இல்லை ஃபார்முலாலையோ அப்ளை ஆகுதான்னு பாருங்கள். ஆகலைன்னா அடுத்து ரீசனிங்காக இருக்குமான்னு ட்ரை பண்ணுங்கள். அது மோஸ்ட்லி ரீசனிங்காக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த சம். ஓகே, இந்த சம் பாருங்கள். 42:56 proportion to 110. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். x is equal to 110 into 56/42. இது சால்வ் பண்ணோன்னா 6 7s are 7 6s are 7 8s are 3 times
4 டைம்ஸ். நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வராது. அப்போ உடனே வந்து இது மேபி இது வந்து ரீசனிங்காக இருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரீசனிங்கில் இருந்தால் இது என்ன பேட்டர்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னா 6 ஸ்கொயர் + 6, 7 ஸ்கொயர் + 6, அடுத்து இது வந்து 10 ஸ்கொயர் + 10, 7 ஸ்கொயர் + 7, 10 ஸ்கொயர் + 10ல் இருக்குது. அப்போ அடுத்து 11 ஸ்கொயர் + 11ல் இருக்கும். 6 ஸ்கொயர் என்ன 36 + 6 is equal to 42, 49 + 7 is equal to 56, 100 + 10 is equal to 110. அப்போ 121 + 11 is equal to 132. இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. அவ்வளோதான் இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சம்ஸ் முடிஞ்சாச்சு. நம்ம அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம் அந்த வீக்லேயே, இல்லைனா மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஏரியா வால்யூம் மட்டும்தான், ஆப்டிடியூட் பார்ட் முடிஞ்சிடும். ஓகேங்களா? வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்லேயே வேறு ஏதாவது கான்செப்ட் பர்டிகுலராக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இதர் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த நம்பரில் டெலிகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பார்ட் வந்து புரியல, லைக் இந்த டாபிக் பர்டிகுலராக இல்லை இந்த கண்டென்ட் வந்து இந்த சாப்டரில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த மெத்தட் புரியல அப்படின்னு சொல்லுங்கள். நான் வேணால் திரும்ப வந்து வேறு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 சம்ஸ் போட்டு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.